சமூக வலைத்தள பதிவுகளை குறித்து பார்க்க இருக்கோம். அதை வந்து நம்ம வினோதன் கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வினோதினி சொல்லுங்க, வணக்கம். இன்னைக்கு சமூக வலைத்தளத்துல சினிமா குறித்து என்ன மாதிரி செய்திகள் அதிகமாக மக்களால் பகிரப்பட்டு வருது? கண்டிப்பா அழகர். இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் பல்வேறு சினிமா செய்திகளும் ரொம்ப டாப் ட்ரெண்டிங்கில் பேசப்பட்டு இருக்கு. அதில் முதல் செய்தியே பார்த்தீங்கன்னா, டேனியல் கிரேக்கோட நடிப்பில் இப்போ வெளியாகக்கூடிய 24வது சீரிஸ் ஜேம்ஸ் பாண்ட் மூவி ஸ்பெக்டர். இந்த படம் வந்துட்டு ஐமேக்ஸ் திரையரங்கில் வந்துட்டு ஸ்க்ரீன் பண்ணப்படுது. இப்போ வந்துட்டு ஐமேக்ஸ் வந்து முதல் முறையாக ஃபீனிக்ஸ் மாலில் வந்துட்டு ஓப்பன் பண்ணப்படுது. இந்த படத்தில் வந்துட்டு ஃபர்ஸ்டே இந்த படத்தை தான் ஸ்க்ரீன் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டிக்கெட் விலை வந்துட்டு 360 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே டிக்கெட் விலை வந்துட்டு 120 ரூபாய் அப்படின்னு இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த விலை வந்து 3 மடங்கு ஜாஸ்தியாகி 360 ரூபாய் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக 30 ரூபீஸ் அந்த 3D கிளாஸுக்கு வேறு அவங்க வந்துட்டு வாங்குறாங்க. இந்த படம் தான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் படுறதுனால எல்லாருமே ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பில் மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஜாலியாகவும் இருக்காங்க. நவம்பர் 20th வந்துட்டு இந்த படம் ஸ்டார்ட் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் விலை வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் இந்த படத்தை பார்க்கணுன்ற மக்களோட எண்ணிக்கை வந்துட்டு ரொம்பவே அதிகரிச்சுட்டு இருக்குன்னே சொல்லலாம். சென்னையில் மட்டும்தான் இந்த ரேட் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்லேருந்து இன்னொருத்தர் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. பெங்களூரில் வந்துட்டு இதோட ரேட் 360 ரூபாய் இல்லை 550 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ட்வீட் பண்ணியிருக்காரு. சென்னை வந்துட்டு எவ்வளவோ கிரேட், அதில் வந்துட்டு 360 ரூபா தான் டிக்கெட்டோட ரேட். இங்கே பார்த்தீங்கன்னா 550 ரூபாய் டிக்கெட் ரேட் இருக்குது. அதனால நான் சென்னைக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு பார்க்கலாம் அப்படின்னு கூட நிறைய பேர் வந்துட்டு ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஸ்பெக்டர் மூவி ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு கிடையில இப்போ வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வால்ட் டிஸ்னியோட மிக்கி மவுஸ் வந்துட்டு இப்போ அறிமுகமாகி இன்றைக்கி அதோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுது. 87வது பிறந்த நாளை மிக்கி மவுஸ் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது வந்துட்டு 1928 வந்துட்டு இந்த சீரிஸ் வந்து தொடங்கப்பட்டுச்சு. இந்த கார்ட்டூன் வந்துட்டு அந்த காலத்து மக்கள்லேருந்து இந்த காலத்து மக்கள் வரைக்கும் எல்லாரோட ஃபேவரட் லிஸ்ட்டுனே சொல்லலாம். ஒரு சின்ன எலியை வச்சுட்டு இவங்களோட கதாபாத்திரங்கள் வந்து எந்த தூரத்துக்கு நகர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக்கி மவுஸ் கார்ட்டூன் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே அழகாக ப்ரூஃப் பண்ணிச்சுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மிக்கி மவுஸ் பற்றி நம்மளுக்கு தெரியாத பல விஷயங்களை வந்துட்டு இந்த ட்வீட்டில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதோட ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் வந்துட்டு ஸ்டீம் போட் வில்லி அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸில் தான் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மிக்கி மவுஸோட ஒரிஜினல் நேம் வந்துட்டு மோர் டைமர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட காதுகள் வந்துட்டு 105 டிகிரி இதில் வந்துட்டு செய்யப்பட்டிருக்கோம். அந்த ஆங்கிளில் தான் நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வடிவத்தையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது பேசின ஃபஸ்ட்டு வேர்டே வந்து ஹாட் டாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸும் நிறைய ட்வீட்ஸ் வந்துட்டு மிக்கி மவுஸ் பற்றி வந்துக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நயன்தாராவுக்கு வந்துட்டு இன்றைக்கி பர்த்டே. எப்படி வந்துட்டு மிக்கி மவுஸ்க்கு பர்த்டேவோ அதே மாதிரி ரொம்பவே ஃபேவரட்டான ஆக்ட்ரஸ் வந்துட்டு நயன்தாரா. இவங்களோட பர்த்டேவும் இன்றைக்கி வந்துட்டு கொண்டாடப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு ஒரு ரிஸி ரிஸ்லான் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நயன்தாராவோட ஃபுல் டிரான்சிஷனையுமே காட்டியிருக்காங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் மூவியான ஐயா படத்துலேருந்து இப்போ கடைசியாக நடித்த நானும் ரவுடிதான் படம் வரைக்கும் அவங்க என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாம் ஏற்று நடித்தாங்க, என்ன மாதிரியான கேரக்டர்ஸில் அவங்க இருந்தாங்கன்னு அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே போட்டு அவர் விஷ் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐயா படத்துலேருந்து லாஸ்ட் நானும் ரவுடிதான் வரைக்கும் இந்த ஃபோட்டோஸில் வந்துட்டு இந்த ட்வீட் வந்து பரவலாக பேசப்பட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரால் ஷேர் பண்ணப்பட்டுருக்கு. அதே மாதிரி தனி ஒருவன் படத்தில் வந்துட்டு அவங்களோட சேர்ந்து நடித்த கணேஷ் வெங்கட்ராமனும் வந்து இவங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்துட்டு இன்னும் பல பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அஞ்சனா ரங்கனும் அதே மாதிரி லேடி சூப்பர் ஸ்டாருக்கு வந்துட்டு நாங்கள் விஷ் பண்ணுறோம், நயன்தாராவுக்கு வந்துட்டு எங்களோட விஷஸ் சொல்லிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இது ஒரு டாப் ட்ரெண்டிங்காகவே பேசப்படுது. ஹாப்பி பர்த்டே லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அப்படிங்கிற ஹேஷ்டாகும் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்துகிட்ருக்கு. அந்த ஹேஷ்டாகில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நயன்தாராவுக்கு வந்துட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டே இருக்காங்க. அவங்களோட எல்லா ரசிகர்களுமே இவங்களோட பர்த்டேவுக்கு ரொம்ப ஆவலாக இருந்தாலும் இவங்க வந்துட்டு இப்போ சென்னை கோடம்பாக்கம்ல தேடினா கிடைக்கல. ஏன்னா இவங்க வந்துட்டு இவங்க பர்த்டேவை எங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோமில் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்காக வந்துட்டு ரோமில் போயிட்டு அவங்க எல்லாருமே விஷ் பண்ணணும்னு காத்துட்டு இருக்கிறதும் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் தான். ஆனால் அவங்க சென்னைக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த ட்வீட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. இவங்களுக்கு நம்மளும் விஷ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சமூக வலைத்தளங்களில் இந்த மாதிரியான சினிமா செய்திகள் தான் பரவலாக பேசப்பட்டு இருக்கு. அழகர்.